வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும், மேலும் விடுபட்ட பெண்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகளும், மேலும் சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிராகரிக்கப்பட்டதன் காரணத்தை அறிவது எப்படி? விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் உங்கள் தாலுகாவிற்கு உட்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். அங்குள்ள அதிகாரிகளிடம் உங்கள் விண்ணப்ப எண் அல்லது ஆதார் எண்ணை கொடுத்து என் விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்ற காரணத்தை துல்லியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதிகாரிகள் சொல்லும் காரணம் உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் அங்கே அதற்கான ஆதாரங்களுடன் மேல்முறையீடு செய்யுங்கள். மீண்டும் கள ஆய்வு, பணம் நிச்சயம். நீங்கள் மேல்முறையீடு செய்தவுடன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இது குறித்து அமைச்சர் கூறுகையில், மேல்முறையீடு செய்யும் மனுக்களின் மீது மீண்டும் ஒருமுறை நேரடி கள ஆய்வு மேற்கொள்ளப்படும். அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கே வந்து ஆய்வு செய்வார்கள். அதில் நீங்கள் உண்மையாகவே தகுதியானவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டால் உங்களின் பெயர் பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படும். விடுபட்ட மாதங்களுக்கான தொகையும் சேர்த்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளார். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை விரைவில் உயர்த்தி வழங்கப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரை இருக்கும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே, அதாவது ஜனவரி 12 முதல் 14ஆம் தேதிக்குள் ரூபாய் 1000 உரிமை தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.